ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜவ்வாது ஹில்ஸ் மேல இருக்கிற ஜமுனா மரத்தூர் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் டவுன்ல தாங்க இருக்கோம். ஸோ வெள்ளூர் மாவட்டத்துக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் பார்டர்ல இருக்கிற ஜவ்வாது ஹில்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஒரு வீக்கெண்டுக்கு பிளான் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ் நம்ம ஜவ்வாது ஹில்ஸ். இங்க பீமன் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு, லேக் எல்லாம் இருக்கு, இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்குங்க. பின்னாடி டூரிஸ்ட் போர்டு வச்சிருக்காங்க. அங்க என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸை சுத்தி பார்ப்போம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் கிடையாது, பிரைவேட் வெஹிக்கிள்ல வரல. நாம லாஸ்ட் வீடியோல இந்த காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ல தான் வந்தோம். திருவண்ணாமலையில இருந்து ஜமுனா மரத்தூருக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஜமுனா மரத்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, நம்ம திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்ங்க நம்ம ஜமுனா மரத்தூர் வர்றதுக்கு. மலை மேல ஒரு பெரிய டவுனே இருக்குங்க. நான் கூட ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் வில்லேஜ் மாதிரி இருக்கும்னு நினைச்சா மேல ஒரு டவுனே இருக்கு. வரும்போது நிறைய மலை கிராமங்களை தாண்டி தான் வந்தோம். இப்ப நாம இருக்கிறது ஜமுனா மரத்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்க என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, கொமுட்டேரி, பீமன் வாட்டர் ஃபால்ஸ், அட்வென்ச்சர் டூரிசம் சைட்டு, கோவிலூர் லேக் அண்ட் சிவன் டெம்பிள், மேல்பட்டு நீர்மத்தி ட்ரீ அப்படின்னு, அதுக்கப்புறம் குள்ளர் குகைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு மேக்சிமம் 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போய் ஜமுனா மரத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, ஜவ்வாது மலை மேல இருக்கிற மலை கிராமங்களுக்கு ஜமுனா மரத்தூர் தான் ஒரு பெரிய டவுனுங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஜமுனா மரத்தூர்ல தான் அவைலபிளா இருக்கு. இங்க பெருசா டூரிஸ்டுக்கு கேப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலங்க. பட் ஆனா ஒரு பெர்ஃபெக்ட் டவுனுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்கு. மலை கிராமங்கள்ல நடக்கிற லைக் என்ன சொல்றது, விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே ஜமுனா மரத்தூர்ல சூப்பரா அவைலபிளா இருக்கு. கீழே இருக்கிற ஒரு டவுன் மாதிரியே தாங்க இருக்கு. நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஜமுனா மரத்தூர் இவ்வளவு பெருசா இருக்கும். சோ இங்க இருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. வெள்ளூர், ஆலங்காயம், திருவண்ணாமலை, போலூர், இந்த மாதிரி மலைக்கு கீழே இருக்கிற டவுன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. இங்க பாருங்க, இது காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ். ஒரு ப்ராப்பர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அவைலபிளா இருக்குங்க மலை மேல ஜமுனா மரத்தூர்ல. ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி விற்கிற இடங்கள் எல்லாம் இருக்குங்க. நம்ம மலை மேல விளையிற காய்கறிகள் தான் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இங்க மார்க்கெட் பண்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்லயே மக்கள் இங்கேயே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் நீங்க ஃபால்ஸ்க்கெல்லாம் போகணும்னா ஷேர் ஆட்டோல கூட போகலான்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, 2 வீலர் ஏதாவது சர்வீஸ் பண்ணும், 2 வீலர் 4 வீலர்னா பங்க்சர் சர்வீசஸ் அதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்கு. வாங்க அப்படியே கொஞ்சம் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாவ், இங்க ஹோட்டல் இருக்குங்க, சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம ஜமுனா மரத்தூரை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்க சுட சுட டிஃபரெண்டாக காலையில் கிடைக்குது. லஞ்ச், டின்னர் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஜமுனா மரத்தூர்ல. நான் ஆக்சுவலா சின்ன டவுனா இருக்கும்னு நினைச்சா இங்க ப்ராப்பர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரா இருக்குங்க. ஒரு டூரிஸ்ட் ஹில் ஸ்டேஷன் டவுன் மாதிரி. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம். மக்களே, நம்ம சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஜமுனா மரத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து இது ஃபுல்லா மார்க்கெட் ஏரியாவா தாங்க இருக்கு. ஒரு தனி வெஜிடபிள் மார்க்கெட்டே வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. இங்க பாருங்க, ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷன் டவுனுங்க, சான்ஸே இல்ல. எக்கோ டூரிசம் மட்டும் ப்ரமோட் பண்றாங்க. பெரிய லெவல்ல வேற எதுவும் டூரிசம் ப்ரமோட் பண்ற மாதிரி தெரியல.
வீட்டு உபயோக பொருட்கள், மொபைல் ஷாப்ஸு, மெடிக்கல் ஷாப்ஸு, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு மலை மேலேயே. மக்களே, இப்ப நாம இருக்கிறது ஜமுனா மரத்தூரோட அமிர்தி ரோடுங்க. இதுதான் வந்து பீமன் ஃபால்ஸ் போற ரோடும் கூட. லேக்கு, பீமன் ஃபால்ஸ் எல்லாமே இங்கிருந்து தான் பக்கமா. ஸோ இங்கிருந்து வந்து 1 கிலோமீட்டர் லேக்கும் 3 கிலோமீட்டர் பீமன் ஃபால்ஸ் சொன்னாங்க. மக்களே இங்க பாருங்க, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஊராட்சி ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சி மன்ற ஆபீஸ் இது. வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற லெவலுங்க. ஸோ மலை மேல இருக்கிற ஒரு டவுனுக்கு கூட ப்ராப்பர் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அங்கங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஹாட் அண்ட் பைப்பிங் பூரி, இட்லி எல்லாம் கிடைக்குது. ஸோ ஃபுட்டுக்கும் வந்து பிரச்சனையே இல்லைங்க, வேற லெவல். ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பீமன் அருவி 3 கிலோமீட்டரு, அமிர்தின்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஸோ பீமன் ஃபால்ஸ்க்கு இந்த ரோட்ல ஸ்ட்ரெயிட்டா போகணும் போல. 3 கிலோமீட்டர். தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல. சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜமுனா மருத்தூர்ல என்னென்ன ஆபீசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. வட்டார வளமயம் அப்படின்னு ஏதோ வச்சிருக்காங்க. அப்படின்னா இங்கிலீஷ்ல எனக்கு என்னன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நூலகம் இருக்கு, லைப்ரரி. இங்க பாருங்க, ஜவ்வாதி ட்ரைபல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஜமுனா மரத்தூர், ஹாஸ்டல் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்கு ஜவ்வாது மலையில. இங்க மலைவாழ் மக்களுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. மக்களே, இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாத்தீங்களா, இது வந்து ஜவ்வாது ஹில்ஸ் ட்ரைபல் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெடுங்க. ஸோ இங்க மலைவாழ் மக்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, தேன், சாமை, அது இதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட் பண்றதுக்கு தனி ஒரு ஆஃபீஸே வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. ஜவ்வாது ஹில்ஸ் ட்ரைபல் ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஸ்டப்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு வேற லெவல் பண்றாங்க போங்க. ஜவ்வாது மலை தெய்வீக தூய்மை, சூப்பர். நிறைய ஃபெசிலிட்டிஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஜமுனா மரத்தூர் மேல, ஜவ்வாது மலை மேல இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. மக்களே, நம்ம ட்ரைபல் ஃபார்மர் அசோசியேஷன்ல இருந்து வந்தா இங்க அரசு இ சேவை மையம், அதுக்கப்புறம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் ஜமுனா மரத்தூர், ஃபினான்ஸ் சம்பந்தமான இந்த லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, நகைக்கடன், விவசாய கடன் எல்லாம், அதெல்லாம் கொடுக்குற ஆஃபீஸ் இருக்கு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பீமன் அருவி செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோமீட்டர். இங்க படகுத்துறையும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்க இருந்து ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள. இங்க பாருங்க, ஜமுனா மரத்தூர் டவுன்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ், 1/2 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டாவே ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருது. கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கூட இருக்கு போல் இருக்குங்க. ஜவ்வாது மலை ஊராட்சி ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதா. வாங்க போவோம். லேக் போற வழியில ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பாருங்க, நல்ல குட்டி சாட்டம் போட்டு இருக்கு. இது என்ன சென்டர்னு தெரியல, ஒரு குட்டி கிரவுண்ட் மாதிரி இருக்கு. மக்களே, இந்த பிளேஸ் வந்து லேக்குக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குங்க. அதோ நம்ம லேக் வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஜமுனா மரத்தூர் லேக் பார்க். சூப்பரா இருக்குங்க. உள்ள குட்டீஸ் விளையாடுறதுக்காக சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, ஃபுல்லா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தான். பசங்களை கூட்டிட்டு வந்து இங்க ஆட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு லேக் போக வேண்டியதுதான். மக்களே, நாம ஜமுனா மரத்தூர் லேக் வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, போட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கோம். இது போட்ல ஏறுற இடம். இங்க பாருங்க, படகுத்துறை, கோலப்பன் படகுத்துறை.
ஜமுனா மரத்தூர் போட் ஹவுஸுக்கு பேரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெடல் போட்டுக்கு 75 ருபீஸுங்க. மோட்டர் போட் கூட இருக்குங்க 100 ருபீஸ். ஸ்பீடு போட்டுக்கு 150 ருபீஸ். துடுப்பு இந்த பெடல் பண்ணிட்டு போவோம்ல, பெடல் இல்லைங்க, அதுக்கு பேர் என்ன, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. துடுப்பு போட்டு போகிறது வந்து 100 ருபீஸ். வேற லெவல். காலையிலே ஓப்பன் பண்ணிடுறாங்க, 9 o'clockலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க போல. ஸோ அந்த சைடு வந்து உங்களுக்கு பே அண்ட் யூஸ் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது 10 ருபீஸ்க்கு. சின்ன ப்ரொவிஷன் ஸ்டோர் இருக்குது. அங்கே இருக்கு பாருங்க பெடல் போட்ஸு. இது மோட்டர் போட்டு. செம்ம. பசங்க பைக்கில் வராங்க பாருங்க நிறையா. ஸோ இவங்கெல்லாம் பீமன் ஃபால்ஸ் போகிற மக்கள்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, செம்ம ஏரியா. நம்ம திருவண்ணாமலை வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அமேசிங் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஜவ்வாது மலைக்கு ஒரு 1 டே பிளான் பண்ணீங்கன்னா 1 டேலேயே எல்லா பிளேசஸையும் பார்த்துடலாங்க. ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டீங்கன்னா சூப்பராக வந்து லேக்கில் போட்டிங் எல்லாம் பண்ணிட்டு பீமன் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்ற வழியில ஏதோ ஒரு ஆதி சிவன் கோவில்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஜவ்வாது மலை ஆதி சிவன் டெம்பிள், அதுக்குன்னு அப்புறம் குள்ளன் குகைன்னு ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு ஒரு நாள்லேயே நீங்கள் முடிச்சிடலாங்க. எதர் வெள்ளூர்ல இருந்து வரலாம், இல்லை திருவண்ணாமலை போலூர் வழியாக வரலாம். மக்களே, இன்கேஸ் நீங்கள் ஜவ்வாது மலை மேலே வந்துட்டு லேக் வியூ பார்த்துட்டே ஸ்டே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்க, லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் போல், நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ்ன்னு போட்டு. ஸோ இந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் புக் பண்ணணும்னா. மக்களே, நம்ம ஜமுனா மரத்தூர் கோலப்பன் லேக்ல இருந்து உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. சும்மா ஒரு ட்ரெக் ஹைக் மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, ஜமுனா மரத்தூர்ல மேல மேல விவசாயம் எல்லாம் பண்றாங்க, நெல் விவசாயம் எல்லாம் பண்றாங்க. அதுவும் வேற லெவலுங்க. பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு. ஊரு பச்சை பசேல்னு வேற லெவலுங்க. ஓ மை காட். நம்ம கோலப்பன் லேக்குள்ள ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க. ஐலாண்ட்குள்ள ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு பில்டிங் கட்டி இருக்காங்க. ஐ திங்க் போட்டிங் போகும்போது அங்க கொஞ்ச நேரம் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரின்னா இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம லேக்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பீமன் அருவி செல்லும் வழி 2.5 கிலோமீட்டர்ஸ் வனச்சருக அலுவலரம். எவ்வளோ குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு பாருங்க. மலை மேல பரவாயில்ல, ஃபால்ஸ் வரைக்குமே வந்து ரோடு இருக்கும் போல. மக்களே, நம்ம பீமன் ஃபால்ஸ் போற வழியில இருக்கிற கொமெட்டேரிங்கிற வில்லேஜில் இருக்கோங்க. ஒரு பிரதர் பாருங்களா, இன்ட்ரெஸ்டிங்கா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு தோட்டத்துல. எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி ஆசை சொல்லுங்க, ஒரு மலை கிராமத்துல மேல வந்து ரிமோட்டா இப்படி விவசாயம் பண்ணிட்டு வாழ்க்கை முறை அமைச்சுக்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. இங்க அங்கங்க வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, சாமை அரிசி மலைத்தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜவ்வாது மலை வந்தால் சாமை அரிசி மலைத்தேன் எல்லாம் வாங்கிட்டு போங்க, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளதுங்க. மக்களே, இங்கே பாருங்களா, ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அச்சோ கியூட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, சன்ஃப்ளவர். வா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வில்லேஜுங்க, வேற லெவல் மக்களே. சான்ஸே இல்லை, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. இது இட்ஸ் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். இல்லை, அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் வைக்கப்போல் இருக்கும் தெரியுமா, மாடுகளுக்கு போடுறதுக்கு. அதுக்கு போர் போட்டிருக்காங்க பாருங்க, வைக்கப்போல் போருன்னு சொல்லுவாங்க. வைக்கப்போர் செமையா அழகா போட்டிருக்காங்கல்ல.
கீழே மண்ணில் போடாம ஒரு வீடு மாதிரியே பண்ணிட்டாங்க பாருங்க. மாடுகளை எல்லாம் கீழே கட்டிடுவாங்க போல. மக்களே, நம்ம இன்டீரியர் போக போக ஜவ்வாது ஹில்ஸ் மேல இருக்கிற மலை கிராமங்கள் அப்படியே நம்மளை கொள்ளை அடிக்குதுங்க அழகுல. ஓ மை காட், இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மலை மேல கூட விவசாயம் பண்றாங்க பாருங்களா. இங்க வாழ்ற மக்களோட வீடுகள் பாருங்க. மக்களே, இங்க ஒரு வீடு இருக்குங்க. வீட்டுக்கு போற என்ட்ரன்ஸ் பாருங்களா, ரெண்டு பக்கமுமே வந்து மூங்கில் காடு மாதிரி இருக்குங்க. அதுக்கு நடுவுல தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கான வழிங்க. அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி செட்டில்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போறதுக்கான வழியும் அழகா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் மலை கிராமத்து அட்மாஸ்பியர் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடும் உங்களை. இது ஏதோ ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி மேல இருந்து சரிவுகள்ல இருந்து வேலிஸ்ல இருந்து வந்து இங்க தேங்கிருது. ஐ திங்க் இங்க இருந்து இவங்க குடி தண்ணீருக்கு விவசாயத்துக்கெல்லாம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நாம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் காட்டுக்குள்ள. நம்ம பீமா ஃபால்ஸ் போற வழியில பாக்குற குட்டி குட்டி வில்லேஜஸ்ல எல்லாம் எனக்கு இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, எல்லா பக்கமுமே வந்து குடிசை வீடுகளை வந்து கான்கிரீட் ஹவுசஸா மாத்திட்டு இருக்காங்க. செம்ம ஹாப்பியா இருக்கு. ஐ திங்க் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எய்டடுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கூட ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லா பக்கமுமே அவங்கவுங்க குடிசை வீடுகளை வந்து கான்கிரீட் ஹவுசஸா மாத்திட்டு இருக்காங்க. சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல் பா. ஜவ்வாது ஹில்ஸ் வேற லெவல். மக்களே, நம்ம ஜமுனா மரத்தூர்ல இருந்து இந்த கிராமங்களுக்குள்ள வந்து பீமன் ஃபால்ஸோட என்ட்ரி செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட என்ட்ரி செக் போஸ்ட் இது. ஸோ இங்கே வந்து நுழைவு கட்டணம் இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு நபருக்கு 20 ரூபா, 2 வீலரில் வந்தீங்கன்னா 10 ரூபா, 4 சக்கர வாகனத்துக்கு 50 ருபீஸ், பஸ் வேன் லாரினா 70 ருபீஸுங்க. ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். பீமன் அருவி, ஜமுனா மரத்தூருங்க. ஜிபேவும் இருக்கு, நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 20 ருபீஸ் டிக்கெட் ப்ரைஸு. இது வந்து ஜவ்வாது மலை எக்கோ டூரிசம் ஸ்பாட்டு. இங்கிருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் தாங்க. வாங்க போவோம். மக்களே, இங்க ஃபால்ஸ் வரைக்குமே ரோடு போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு எக்கோ டூரிசம் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய ரிமோட் லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க சென்னையில இருந்தா கூட நீங்க அழகா ஒன் டேல முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னா வெள்ளூர் வழியா நீங்க வெள்ளூர் ஆலங்காயம் வழியாவான்னு தெரியல கரெக்ட் ரூட்டு, பார்த்துக்குங்க, மேப்ல செக் பண்ணா தெரியும். வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஜமுனா மரத்தூர்ல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. ஃபுட்டு, ஏடிஎம், வண்டிக்கு தேவையான லைக் என்ன சொல்றது, பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. சூப்பரா ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சம்மர்ல மட்டும் 3 மந்த்ஸ் தண்ணி வராது அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஐ திங்க் மார்ச், ஏப்ரல், மே மந்த்ல வரக்கூடாது. அப்போ தண்ணி இருக்காது ஃபால்ஸ்ல. மற்ற எல்லா மந்த்ஸும் வரலாம். மான்சூன் சீசன்ல வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிளான் பண்ணுங்க, ஓகேவா? கரெக்டான டைம் பார்த்துட்டு பிளான் பண்ணிங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப வைல்டு ஃபாரஸ்டா இருக்குங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தோடனே இருங்க காமிக்கிறேன். மக்களே, இங்க பாருங்க, ஃபால்ஸ் போற ரூட்டு ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க, டென்ஸ் ஃபாரஸ்ட். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயும் அங்கங்க வந்து இந்த மாதிரி சில ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. நம்ம கொல்லிமலை, ஜவ்வாது மலை, இது எல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தானே. ஏற்காடு, ஏலகிரி, இதெல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வாக். இங்க பாருங்க, பாம்பு புத்தெல்லாம் இருக்கு. வெறும் பறவைகளோட சவுண்டு மட்டும்தாங்க இருக்கு. அவ்வளோ நிசப்தமான பிளேஸ், ஆளாரமே இல்லை. மக்களே, ஃபைனலி நாம பீமன் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயாச்சுங்க. வாவ்,
செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. இங்க பாருங்க, டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள இதுதான் என்ட்ரன்ஸு. வா, அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, அதனாலதான் சவுண்டு போட்டுருக்காரு. ஓ, இங்க ஒரு குட்டி செக் டேம் இருக்கு, இருங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஓ, மழை காலங்கள்ல எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்குங்க. வெரி ஃபியூ டூரிஸ்ட் தான் வராங்க. மேபி வீக்கெண்ட்ஸில் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீக் டேல தான் வந்திருக்கேன். இங்கே பார்க்கிங்கெல்லாம் கூட ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கிங் இருக்குது, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்குது. டூரிஸ்ட் வேன் வந்திருக்கு பாருங்க. மக்களே, நம்ம பீமன் அருவியில் பிளாஸ்டிக் பொருட்கள், மதுபானங்கள் எடுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. குப்பைகளை ஒழுங்காக போடணும்னு போட்டிருக்காங்க. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம்னு போட்டிருக்காங்க. அருவியில் குளிக்கும்போது சோப்பு ஷாம்பெல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு போட்டிருக்காங்க. ஜமுனாமுத்தூர் வனச்சரகம். வாங்க, அட்லாஸ்ட் நாம பீமன் அருவி ரீச் ஆயாச்சு. யானைகள் இருக்கான்னு தெரியல இந்த ஃபாரஸ்டுக்குள்ள, பட் ஆனால் யானை ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. மக்களே, இங்கே பாருங்க, ஃபால்ஸ் போகிற வழி. இங்கே ஒரு சின்ன ஹட் மாதிரி வச்சுருக்காங்க. ஐ திங்க் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் ஓவர் எல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். மூங்கிலேயே போட்டிருக்காங்க. வா, செம கியூட். இங்கே பாருங்களா, ஒரு பைரவன் வந்துட்டான் நம்மளை கூட்டிகிட்டு போக. டேய், ஓ, இங்கே பாருங்க மக்களே, கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. வா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த பிளேஸு. ஐயோ, மக்களே, நான் எதிர்பார்த்ததை விடவே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பீமன் வாட்டர் ஃபால்ஸ். ஐயோ, செம்ம ஹிடன் ஜெம்முன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஜமுனா மரத்தூர் ஃபாரஸ்ட் ஏரியா வேற லெவல். ஓ மை காட். இங்கே சும்மா குட்டீஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய ஊஞ்சல் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. மேல உட்லயே வந்து உட்கார்றதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற பொட்டானிக்கல் நேம் எல்லாம் போட்டிருக்காங்க மரங்கள்ல. இன்னொரு 100 மீட்டர்ஸ் உள்ள போகணும்னு நினைக்கிறேன் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு. இங்க பாருங்க, ஊஞ்சல் ஆடுறதுக்கான இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய கூட்டம் இல்லாம அமைதியா நீங்க என்ஜாய் பண்ணணும்னா பீமன் ஃபால்ஸ் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க. ரொம்ப ஆரவாரம் இல்லாத இடம். இங்க பாருங்களா, மரத்தோட கிளைய அனகொண்டா மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேங்க, யானை இருக்கான், பட் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவில் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால எதுவும் பிரச்சனை இல்லை, வைல்ட் அனிமல்ஸ் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பாருங்க, பெரிய பெரிய ஆலமரங்கள். மக்களே, ஃபைனலி நம்ம ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஆஃப்டர் 1 hour ஆஃப் ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங் நம்ம கிராமப்புற அழகுகளை எல்லாம் பார்த்துட்டு, ஜமுனா மரத்தூரோட பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம ஸ்டார் ஹைலைட்டான பீமன் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஐயோ, செம்ம வைப்புங்க. இங்கிருந்து ஜமுனா மரத்தூர் மொத்தமே வந்து மலையோட டாப்ல இருக்குங்க. டாப்ல இருக்கிற வேலையில இங்கிருந்து வந்து அருவி கொட்டுது கீழே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மக்களை. இங்கே பாருங்க, சுற்றி இங்கே வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லைங்க, இதுக்குள்ளெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போல. ஸோ இங்கே பாருங்க,
ஓ, அழகா ஒரு உடன் பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை மேன். வாவ், கயிறு கட்டி இருக்காங்க, யாரும் அதை தாண்டி போக கூடாதுங்கிறதுக்காக. மக்களே, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லொகேஷன் ஆஃப் ஜமுனா மரத்தூருங்க. அழகா இந்த ஓடை வந்து நம்ம பீமன் ஃபால்ஸா கொட்டுது பாருங்க. ஓ, இங்க குளிக்கிறதுக்கும் அலவுடுங்க. அழகா நீங்க சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா குளிக்கலாம். தண்ணி ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் வராது, அதனால தைரியமா குளிக்கலாம் நீங்க. வாரே வா, ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பாறைகள் எல்லாம் ரொம்ப வழுக்கல் பாறைகளா தான் இருக்கு. ஸோ தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க கூடாது. வாவ், இங்க பாருங்க மக்களே, இந்த ஸ்ட்ரீம் தான் வந்து அருவியா கொட்டுதுங்க. மலை மேல ஓடைகள் தானே, கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆறாகுது. மக்களே, எப்படி இருக்கு பாத்தீங்களா பீமன் ஃபால்ஸ்? வேற லெவல்ல. இங்க வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி வச்சிருக்காங்க. இது மேல இருந்து பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஜமுனா மரத்தூர் மலை மேல இருந்து கிடைக்கிற வியூ எப்படி இருக்குன்னு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜ் பண்றாங்க இங்க. ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்றதுக்காக நினைக்கிறேன். மேல போய் பார்ப்போம். மக்களே, வாட்ச் டவர் மேல வந்தாச்சுங்க. காத்து விசு 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 விசுன்னு அவ்வளவு சூப்பரா இருக்கு. லைட்டா மேகமூட்டமா பனிமூட்டமா தாங்க இருக்கு. வா, வேற லெவல் வைபுங்க. டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, நம்ம மக்கள் எங்க வந்தாலும் காதல் கவிதைகளை எழுதிட்டு தான் போவாங்க. எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க பாருங்களா.
ஓ மை காட், காதலர்கள் வாழ்க. அவங்க தான் பாருங்களா லைவ்லயே ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க பிளேஸ். வாட்ச் டவரும் பார்த்துட்டு நாம கீழே வந்தாச்சுங்க. ஃபால்ஸ்ல குளிக்கிற இடத்துக்கு. எனக்கு கோல்டா வேற இருக்கு, அதனால இறங்கணுமா அப்படின்னு ரெண்டு மனசா இருக்கு. ஆல்தவே வந்துட்டு பட் ஏற்கனவே நாம தேனியில எல்லாம் குளிச்சோம்ல, அதெல்லாம் இன்னுமே காதை அடைச்சிருக்கு. அதனால யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம் ஒரு கை. மக்களே இங்க பாருங்க, ஆபத்தான பகுதி. இங்க செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்க வேண்டாம்னு போட்டிருக்காங்க. சோ இந்த அட்வைசரி காமிக்கிறதுக்காக தான் வந்தோம். கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா இது ரொம்ப டீப்பா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம வரலாம், இதுக்கு கீழே போக கூடாது. இங்க பாருங்க. வாவ், அங்கிருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஐ திங்க் மேல போயிட்டு நம்ம இந்த சைடு வரணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பா விழுற அருவிங்க. குளிக்கிறதுக்கு இங்க விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அருவி இன்னொரு பக்கம் விழுது, அங்க ரொம்ப டீப்பா விழுதுங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஜவ்வாது மலைகள் தாங்க இங்க இருந்து பார்க்கும்போது. மக்களே நான் குளிக்கலைங்க, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஐஸ் கோல்டு வாட்டரா இருக்கு. பட் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல நின்று காட்டலாம் தான் வந்தா. பாறைகள் பயங்கரமா வழுக்குதுங்க, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க. நானே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுதான் போயிட்டு இருக்கேன். வாவ், செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஐயோ, ஆளையே தள்ளிடும் போல. மக்களே அநியாயத்துக்கு இருக்குங்க பிளேஸ். ரொக்க மக்கள் இருக்கு, பார்த்து எனக்கு தடுக்கி விட்டுருச்சு. பாருங்களா, வேற லெவல் பியூட்டிங்க. ஐயோ, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலீங்க. செம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப பாறைகளா இருக்கு, அதனால வந்தா நீங்க
ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா என்ஜாய் பண்ணுங்க. நான் பார்த்து பார்த்து மெதுவா போயிட்டு இருக்கேன். ஓஹோ, குளிக்கலீங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கண்டிப்பா குளிச்சேன்னா நட்டுக்கு படுத்துட்டு காய்ச்சல் வந்துடும். அதனால வேண்டாம். ஏன்னா நாம ஜமுனா மரத்தூருக்கு காலையில வரும்போது பஸ்ல செம்மையான பனி, ஏற்கனவே லைட்டா கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கு. The beautiful Beeman Falls of ஜமுனா மரத்தூர் மக்களே, இங்க பாருங்க, ஒரே ஸ்கிரீன்ல கம்ப்ளீட் ஃபால்ஸ கவர் பண்ணியாச்சு. வேற லெவல்ல. வாவ், லவ் யூ பீமன் ஃபால்ஸ். இயற்கை அடிச்சுக்க இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. இயற்கை அழகுதான் தெய்வீகம். நம்ம அமேசிங்லி பியூட்டிஃபுல் பீமன் ஃபால்ஸ்க்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணலாமா? என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளோ, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறுக்கொள் சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் நெஞ்சில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு நீரூற்றி போவாளோ. அவ்வளவுதாங்க, லிரிக்ஸ் மறந்து போச்சு. ஓ மை காட், வேற லெவல் பிளெஸ்ஃபுல் ஃபீலிங்க. சான்ஸே இல்ல, இங்க இருந்து போக மனசே வராதுங்க. மக்களே, நல்லா பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. நான் போன ஃபால்ஸ்லயே இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அருவி பாக்குறேங்க. சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொல்லி ஹில்ஸ்ல அந்த அருவிக்கு போயிருக்கேன், பட் அப்பெல்லாம் சேனல் ஆரம்பிக்கல. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல பாக்குற ஃபர்ஸ்ட் அருவி இதுதான். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு இன்டீரியர்ஸ்ல இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயும் இந்த மாதிரி அற்புதமான பிளேசஸ் இருக்கு. நம்ம ஜவ்வாது ஹில்ஸ், பீமா ஃபால்ஸ் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரி வாங்க மக்களே, மேல போலாம். ஸோ லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க இங்க குளிச்சுட்டு மேல இருக்கு பாருங்க, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அண்ட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்கு பிளேஸ். மக்களே, அந்த சைடு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. நான் செகண்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் டீப்பா விழுன்னு சொன்னேன்ல, அந்த வியூ பாயிண்ட்டும் போய் பார்க்கலாங்க. இங்க 2 பேர் ஹெல்பர்ஸ் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் இங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வர டூரிஸ்ட் எல்லாம் செம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க, செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பீமா ஃபால்ஸ அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஐயோ வேற லெவலுங்க, சான்ஸே இல்லை. இந்த பிரிட்ஜ் ஒரு ஹைலைட்டு, அழகா பின்னாடி ஓட வருது, ஓடைக்கு பின்னாடி ஃபால்ஸ் விழுது அங்க. ஓ மக்களே, ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கிற இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, இந்த பிரிட்ஜில் இருந்து இன்னொரு வே உள்ள போகுதுங்க. இங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து போய் நம்ம ஃபால்ஸோட இன்னொரு வியூ பார்க்கலாம். வாங்க 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 மக்களே, இங்க பாருங்க, பாதுகாப்பு கருதி கீழே செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இங்க வழி இங்க இருக்காங்கக்கா? ஓ அப்படியா, சரி ஓகே. ஸோ இங்க இருக்காங்க ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ். கீழே தண்ணி அதிகமா போறதுனால கீழே செல்ல
தடை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பீமா ஃபால்ஸ் எக்கோ டூரிசம் சைட் டெவலப்மெண்ட். சரி பரவாயில்ல, வாங்க நாம இங்கிருந்து பார்க்கலாம் வியூ. இங்கிருந்து பார்க்குற வியூவுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. அவங்க பாதுகாப்புக்கு இருக்கிறது நல்லது தாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ரிமோட்டாக இருக்கு. ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளரவும் இருக்காதுல்ல. ஓ மை காட் மக்களே, ஹைலைட்டே இதுதாங்க. ஓ இங்க பாருங்க, வாரே வா, இதுதாங்க ஹைலைட்டு. ஆப்வியஸ்லி இங்க ரொம்ப டேஞ்சர் தாங்க. எவ்வளவு மேல இருந்து விழுது பாருங்க. நான் உங்களுக்கு போனை வளைச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆங்கிள் பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். இந்த ஆங்கிள் எப்படி விழுது பாத்தீங்கல்ல. ஐயோ சான்ஸே இல்லை மக்களே. கொக்கோ மக்கா, நல்ல வேளை இந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாம பார்த்தோம். வேற லெவலுங்க. மக்களே, இங்கதான் வழி இருக்குங்க. இந்த வழியை தான் க்ளோஸ் பண்ணி இருக்காங்க. ஏன்னா இங்க பாதுகாப்பு சுவர்கள் எல்லாம் இல்லைங்க. அதனால கண்டிப்பா ரொம்ப டேஞ்சர் தான். அதனாலதான் அவங்க விடல. கீழே ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்கு பாருங்க, ஃபால்ஸ் விழுந்து. அதெல்லாம் ரொம்ப டீப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம பாதுகாப்பா என்ஜாய் பண்றதுதான் எல்லாருக்குமே நல்லது இல்லையா. ஸோ மக்களே, நம்ம ஹைலைட்டான வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ அங்கிருந்து வந்து இந்த வழியில ஓடி போய் தான் வந்து அவ்வளவு ஸ்டீப்பா விழுதுங்க தண்ணி. மக்களே, நம்ம பீமா ஃபால்ஸ் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கிருந்து மறுபடியும் நடக்கணும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் நாம. ஸோ எனர்ஜி சூப்பரா இருக்கு இன்னும் பீமா ஃபால்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ போற வழியில இன்னும் கொஞ்சம் கிராமப்புற அழகுகளை பார்த்துட்டு அப்படியே ஜமுனா மருத்துவருக்கு நடைய கட்டலாம் வாங்க. ஸோ நீங்க வந்தாலும் பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு டைம் மிச்சமாகும். நிறைய நேரம் என்ஜாய் பண்ணலாம் இங்க. வாவ், வாட் அ சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்கோ டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணணுங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்கு இந்த மாதிரி. வாவ், இயற்கையின் மடியில் இங்க பாருங்களேன். சுத்தி நம்ம பார்க்குற இடம்லாம் பச்சை பசேல்னு, இயற்கையும் நாமளும் மட்டும்தான். வேற யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண. அருவியோட சவுண்டு, கிளிகளோட சவுண்டு, இயற்கை, வேற என்ன வேணும். மக்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. காத்து விசு விசுன்னு பின்னாடி ஒரு ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஊஞ்சல் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்னாலும் எவ்வளவு வயசானாலும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிடணுங்க. என்ன சொல்றீங்க? வேற எங்க நமக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிடைக்கும் சொல்லுங்க? இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாட்டிக் லொக்கேஷன் வந்தாதான் உண்டு. ஸோ எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஜமுனாமுத்தூர் பக்கத்துல வேற லெவல். மக்களே, இங்கேயும் ஒரு டயர் வச்சு ஊஞ்சல் இருக்குங்க. இங்க பாருங்களா, ஒரு பசுமாடு பால் கொடுத்துட்டு இருக்கா. ஐயோ, ஏதோ கிருஷ்ண பரமாத்மாவோட வாகனத்தை பார்த்த மாதிரியே இருக்குங்க.
கிருஷ்ண பரமாத்மாவோட வாகனம் ஈகிளோ. பட் எப்பவும் அவர் புல்லாங்குழல் ஊதிட்டு இந்த மாதிரி தானே நின்றுட்டு இருப்பாரு. ஒரு மாட்டுக்கு பக்கத்துல அழகா கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கும் காம்புல. ஹாய், என்னடி பால் குடுக்குறியா குழந்தைக்கு? செல்லக்குட்டி கியூட்டா நடக்கிற பாருங்களா கண்ணுக்குட்டி. அச்சோ செல்லங்க. ஆஹா, இங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்காங்க. டேய் நீ யாருடா? ஹலோ. அம்மா வால் பிடிச்சிட்டே நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம நடந்து வெளியே போயிட்டு இருக்கு வழியில இன்னொரு பைரவ குட்டி வந்தாங்க. வந்து கேட்டாங்க எனக்கு ஏதாவது குடுறான்னு. ரஸ்க் இருந்துச்சு பேக்ல, கொடுத்தோம். சாப்பிட்றான் பாருங்களா ஆசையா. ஒய் ஒய் செல்லக்குட்டி, ஏ பைரவ குட்டி. ஹலோ பொம்மல் குட்டி அடி நீ. நம்ம ஜவ்வாது மலையில இருந்து ஜவ்வாது மலை பீமன் ஃபால்ஸ்ல இருந்து மறுபடியும் ஜமுனா மரத்தூர் போயிட்டு இருக்கோங்க. வழியில இங்க பாருங்களா மலை தேன், சாமை அரிசி, திணை அரிசி இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அக்கா எவ்வளவுங்க மலை தேனு? சரிங்க, ஓகே. இது புத்து மண்ணா? ஓ அப்படியா, அந்த தேனி மாதிரி புத்துக்குள்ள இருக்குமே அதுங்களா? அது எவ்வளவுங்க? இது பெரிய போட்ல 1000 ரூபா. 1 கிலோ 1 லிட்டருங்களா? கிலோவா? கிலோ 1000 ரூபா. ஓகே. இது என்னங்க? கேழ்வரகு திணையா? ஓகே. ஸோ மக்களே இங்க வந்தீங்கன்னா நீங்க மலைத்தேன் வாங்கிட்டு போங்க. ஜவ்வாது மலை மலைத்தேனு செமையா இருக்கு பாக்குறதுக்கு. இது என்ன பழங்கா? இளந்த பழம்லாம் இருக்குங்க. மக்களே இங்க கடை வச்சிருக்கிற அக்கா பேரு வந்து மீனாட்சிங்க. மொபைல் பேமெண்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்க மலைத்தேன் பெரிய தேனீக்கள் கட்டுற தேனும் இருக்குங்க. அதுக்கப்புறம் மண்புத்துக்குள்ள இருக்கிற தேனீக்கள் கிட்ட இருந்து தேன் எடுக்கிறாங்க. வேற என்னக்கா சொன்னீங்க? இன்னொரு டைப் சொன்னீங்களே, கொம்புத்தேன். குச்சியில கொம்புத்தேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் இருக்குங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனீஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பீமா ஃபால்ஸ் வந்தா இங்க மீனாட்சி அக்கா கிட்ட வாங்கிட்டு போங்க. ஓகேவா? நன்றிங்கக்கா. மக்களே நம்ம தேன் வாங்கிட்டு மறுபடியும் நடைய கட்டிட்டு இருக்கோம். போற வழியில இங்க பாருங்களா வயல்வெளிகளுக்குள்ள இன்னொரு வீடு. நம்ம வயலுக்கு இயற்கை வேலி அமைச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர்ல, முள்வேலி கம்பி வேலி எல்லாம் போடாம நேச்சுரலா கிடைக்கிற மூங்கில்களை வச்சு தட்டி அமைச்சு போட்டிருக்காங்க. வாழ்க்கைனா இது வாழ்க்கைங்க, சொர்க்கம். பெரிய பலாமரம் இருக்கு இங்க. பலாப்பழமும் ஃபேமஸ். ஜமுனா மரத்தூர்ல மலை பலாப்பழம் கிடைக்கும். சொர்க்கங்கள் நம்ம கிராமத்துல தாங்க இருக்கு. நம்ம வந்து பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ மக்களே நம்ம ஜமுனா மரத்தூர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. லேக்கு, பார்க்கு, ஃபால்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஏரியால இருந்தீங்கன்னா மறக்காம வந்துட்டு போங்க. வேற லெவல்ல இருக்கு. சம்மர் சீசன்ல தவிர மற்ற எல்லா சீசன்லயும் நல்லா இருக்கும் நாங்க. ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஜமுனா மரத்தூருங்க, ஜவ்வாது ஹில்ஸ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். See you.